கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷனுக்கு கீழே வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கலைஞர் சென்டினரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் கிண்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரியஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் இருக்கக்கூடிய வேக்கன்சி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ஃபில் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்ட், எவ்வளோ வேக்கன்சி, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 288 வேக்கன்சி, 288 வேக்கன்சி இருக்குது. 18,000 ரூபாய் கன்சால்டேட் பே. மினிமம் DGNM டிப்ளமோ இன் ஜென்டர் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சோஷியல் ஒர்க்கர், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி இருக்குது. 23,800 ரூபாய் சேலரி. PG டிகிரி வந்து சோஷியல் ஒர்க்கில் முடித்த கேண்டிடேட் அல்லது மாஸ்டர் ஃபிலாசபியில் மாஸ்டர் முடித்த கேண்டிடேட், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கில் வந்து மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 2 வருடம் ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு, முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 ரூபாய் சேலரி. கிளினிக்கல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜியில் மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 2 வருட கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி RCI, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் படித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 23,000 ரூபாய் சேலரி. BE அல்லது BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா IT முடித்த கேண்டிடேட், 1 வருடம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் அட்மின் அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சி இருக்குது. 19,800 ரூபாய் சேலரி. BSc டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் அந்த ரெகனைஸ்டு கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். MS ஆஃபீஸ் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 12,000 ரூபாய் சேலரி. கிராஜுவேஷன் டிகிரி, எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் MS ஆஃபீஸ், அதாவது எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் இந்த மாதிரியான MS ஆஃபீஸ் பேக்கேஜ் தெரிந்த கேண்டிடேட், 1 வருடம் முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. 8,500 ரூபாய் சேலரி. செக்யூரிட்டி ஸ்டாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 8,500 ரூபாய் சேலரி. இந்த 2 போஸ்ட்டுக்குமே 8ஆம் வகுப்பு பாஸ் அல்லது ஃபெயிலான கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் 11 மாதம் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறது மாதிரியான ஒரு வேக்கன்சிஸ். சரிங்களா? பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை கார்ப்பரேஷன் .gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கூட இணைத்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து ஃபில் பண்ணணும். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th 12th மார்க் ஷீட், டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து ஏதாவது ஒன்று அனுப்பணும். அதே மாதிரி கல்வி தகுதி, நீங்கள் 10th 8th டிகிரியா, PGயா, என்ன முடிச்சிருக்கீங்களோ, BSc நர்சிங்கா இல்லை DGNM என்ன முடிச்சிருக்கீங்களோ அதற்கான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், டிகிரினா டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோனா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நர்சிங் கவுன்சிலாக நர்சிங் கவுன்சிலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்சிக்கான ப்ரூஃப், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ, ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் இணைக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவும் ஜெராக்ஸ், நீங்கள் எல்லாமே வந்து ஜெராக்ஸு சைன் வந்து கீழே செல்ஃப் அட்டஸ்ட் நீங்களே சைன் பண்ணி அனுப்பலாம். இதை வந்து நீங்கள் இன்பர்சனாகவோ அல்லது போஸ்டல் மூலியமாகவோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ப்ளஸ் அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து 15/9/2025 5 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு, குறிப்பிட்டிருக்க அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்டரி, CCUHWM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங்ஸ், சென்னை 3 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஏதாவது டவுட் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை
6,03,000. ஃபோன் நம்பர் வந்து 04425619330 அப்படின்ற நம்பர் அல்லது 04425619209 அப்படின்ற நம்பர் ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் கால் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து அப்ளிகேஷன். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக நீங்கள் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணிடணும். உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டரில் நேமை வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது. சரிங்களா? நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி, ஆதார் கார்டோடைய ஆதார் நம்பரு, அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் வந்து ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூவாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு ஃபோன் நம்பர் அல்லது இமெயில் மூலியமாகத்தான் வரும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ணால் அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பெர்மனண்ட் அட்ரஸ், கீழே வந்து தற்காலிக முகவரி, அடுத்த கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி தான். இன்டர்வியூ டைமில் தான் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துடணும். சைன் பண்ணிவிட்டு டேட்டு, பிளேஸை வந்து சிக்னேச்சர் வித் டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. செராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக கீழே சைன் பண்ணி வித் டேட்டோட சைன் பண்ணி நீங்கள் இணைத்து அனுப்பணும். சரிங்களா? அல்லது நேரில் வேணால் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த இருக்கக்கூடிய போஸ்ட் எதற்காவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.